சாப்பாடு முழுங்கிறதுல பிரச்சனை இருந்துச்சுனாலுமே அதுக்குமே நான் படிச்சிருக்க கோர்ஸில் வந்து ட்ரீட்மெண்ட் பார்க்க முடியும். இது ஸ்பீச்சில். இன்னொன்று 2 டூயல் ப்ரொஃபஷன்னு சொல்லுவாங்க இன்னொரு கோர்ஸை. இன்னொன்று வந்துட்டு ஆடியோலஜி, கேட்டல் திறன். காது கேட்காம இருக்குன்னா அவங்களுக்கு மிஷின் கொடுக்கறது. பிறவிலே வந்துட்டு காது கேட்கல, பிறவிலே வாய் பேச முடியாமல் இருக்கவங்களுக்குமே வந்துட்டு இப்போ பேச வைக்க முடியும், காது கேட்க வைக்க முடியும். அதாவது ஆப்ரேஷன் பண்ணி அவங்களுக்கு காதுக்குள்ளேயே மிஷின் வச்சு அதுக்கப்புறமா அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து அதுக்கப்புறமா பிறவிலே காது கேட்காதவங்க, வாய் பேச முடியாதவங்களுக்கும் இப்போ வந்து பேச்சு வர வைக்க முடியும், காதும் கேட்க வைக்க முடியும். ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம காதுக்குள்ளேயே நடுக்காது, வெளிக்காது, உள்காதுன்னு இருக்கு. காதுக்குள்ளேயே நம்ம பேலன்ஸ் பண்ணுறது. இப்போ நேரம் நடக்கிறோன்னா தலை சுற்றுது இல்லையா சில டைமு, அது மூளையில் இருக்கிற பிரச்சனால மட்டும் தலை சுத்தாது, காதுக்குள்ள உள்காதுக்குள்ள ஒரு சில ஆர்கன்ஸ் இருக்கு, அதனாலுமே தலை சுத்தல் பிரச்சனை வரும். ஸோ அந்த மாதிரி காதுக்குள்ள ஏதாவது பிரச்சனை இருந்து அதனால தலை சுத்துதா அப்படிங்கிறதும் கண்டுபிடிச்சு அதுக்கான ட்ரீட்மெண்ட்டும் கொடுக்கலாம். ஸோ இது வந்துட்டு டூவல் ப்ரொஃபஷன் கோர்ஸு. ஸ்பீச்சும் படிக்கலாம், ஆடியோலஜியும் படிக்கலாம். அந்த மாதிரி தான் இப்போ நான் படிச்சுருக்கேன். ஸோ இப்போ வந்துட்டு இங்கே நிறைய அந்த விஐபிஸ்லாம் வந்துருக்காங்க, சிறப்பு விருந்தினர்கள்லாம், அவங்க நிறைய சாதிச்சிருக்காங்க. அந்த மாதிரி நான் அவ்வளோ பெருசாக சாதிக்கல. உங்களுக்கு ஒரு 5 வருஷம் முன்னாடி நான் அந்த இடத்துல உட்காந்துட்டு இருந்தேன். இப்போ 5 வருஷம் கழிச்சு இப்போ நான் இங்கே வந்திருக்கேன். அவங்க சாதிச்சு முடிச்சுட்டாங்க, நீங்கள் சாதிக்க போறீங்க, இப்போ நான் அந்த வழியில் இருக்கேன். அவ்வளோதான் என்னோட பெரிய அச்சீவ்மெண்ட்டாக நான் எதை பார்க்குறேன்னா, என்னை இந்த கோர்ஸை ஜாயின் பண்ணும்போது எங்கள் வீட்டில் சொன்னாங்க, ஆக்சுவலாக எனக்கும் வந்துட்டு எம்பிபிஎஸ் படிக்கணும் அப்படிங்கிறத ஆசை. ஆனால் அது வந்துட்டு நான் படிக்கல. ஒரு வருஷம் ரிப்பீட் பண்ணோன்னா இல்லை வேறு என்ன படிக்கலான்னும் போது டக்குன்னு எல்லாருக்கும் ஞாபகம் வர மாதிரி நர்சிங் தான் எங்களுக்கும் ஞாபகம் வந்துச்சு. அதுக்கப்புறமா இல்லை வேண்டாம், எனக்கு ஊசினா பயம், மருந்துனா பயம், ரத்தனா பயம், சரி வேறு எதாவது படிக்கலாம் அப்படின்னா ஓகே நம்ம டிஃப்ரெண்ட்டாக எதாவது படிக்கலாம்னு ஒருத்தவங்க இந்த மாதிரி சொன்னாங்க. இது நல்லா இருக்கே, நம்ம ட்ரை பண்ணுவோமே. அப்போது நான் ஜாயின் பண்ணும்போது எனக்கு இவ்வளோலாம் அந்த கோர்ஸை பற்றி தெரியாது. தெரிஞ்சது எல்லாமே வந்துட்டு பேச முடியாதவங்கள பேச வைக்கணும், அவ்வளோதான்.